ஹாய் ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் இந்த மாதிரி குலாப் ஜாமுன் ரெடிமிக்ஸ்லாம் வாங்கி ரெடி பண்ண போகிறீங்கன்னா இப்போ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு பல நாளாக ஒரு டவுட்டு, எதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த குலாப் ஜாமுன் பேக்கெட்டுக்கு மட்டும் பை ஒன் கெட் ஒன்னு கொடுக்குறாங்க, சிங்கிளாக ஒரு பேக்கேஜ் விற்காமன்னு. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். இந்த பேக்கெட்லேயே இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணியே பண்ணிக்கலாம். இந்த மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசையணும், ஒரே அடியாக ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. இதில் 1/4 டம்ளர் தண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு தான் ஸ்லோவாக பிசைஞ்சிக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு குலாப் ஜாமுன் கிராக் இல்லாமல் நல்லா கிடைக்கும். நிறைய வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க, நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். அது மாதிரி ஸ்லோவாக பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப ஹாஷாக பிசையாதீங்க. முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் தீபாவளி நியூ இயர்னாலே இந்த குலாப் ஜாமுன் தான் ஸ்பெஷல். முன்னாடி நாளே எங்கள் அம்மா பண்ணி வச்சுடுவாங்க. ஆனால் இப்போலாம் இது நாங்கள் சுத்தமாக சாப்பிட்றதையே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமாக நான் சூப்பர் மார்க்கெட் போகும்போது எனக்கு இது வாங்கி கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு குட்டி ஆசை. ஸோ அதனால் வாங்கி நான் இதை செஞ்சுருந்தேன், ரொம்பவே சூப்பராக வந்திருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த பிராண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதில் நான் 1 ஸ்பூன் கீ அப்ளை பண்ணி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட மூடி வச்சிடுறேன். கீ எதுக்காக அப்ளை பண்ணணும்னா மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும், அப்போ தான். இப்போது 15 நிமிஷம் அப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து உருட்டாதீங்க, கொஞ்சம் லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா அழகாக நமக்கு கிடச்சிடும். அதே மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிக்கோங்க. ஆயிலில் போட்ட உடனே இது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் நம்ம சக்கரை பாகில் போடும்போது இன்னும் கூட சைஸ் பெருசாகும். இப்போது சக்கரை பாகு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். எனக்கு மைல்டான ஸ்வீட்னஸ் போதும், ஸோ அதனால் 1 கப் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சுகர் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும், வேறு எந்த கன்சிஸ்டன்சியும் தேவையில்லை. இப்போது நான் ஃபஸ்ட்டு 1 மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆயில் கரெக்டாக ஹீட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி ரைஸ் ஆகி வந்தாலே கரெக்டான ஹீட்டில் தான் ஆயில் இருக்குது. ஸோ இதை அப்படியே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ண உடனே அப்படியே அந்த சக்கரை பாகில் போடணும், அப்போ தான் டக்குன்னு அப்சர்வ் ஆகும். இல்லைனா ரொம்ப நேரம் ஆகும் சோக் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி ஹாட்டாக ஃப்ரை பண்ணி உடனேவே நம்ம இந்த சக்கரை பாகில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டால் மட்டும் போதும், நம்ம குலாப் ஜாமுன் சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடும். அப்படியே லைட்டாக கட் பண்ணாலே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, நீங்களே பார்க்கலாம் இதோட கன்சிஸ்டன்சியை. நான் லாஸ்ட்டில் கட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். என்னோடய குலாப் ஜாமுன் கிரேவிங்ஸ் இன்றைக்கி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தாலே தெரியும், நான் கரண்டி வச்சு எடுக்கும் போதே அது நல்லா உடையுது. இங்கே பாருங்கள், ஃபைனல் ரிசல்ட் இது தான், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. Thanks for watching.